கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலே சரணம். இப்பொழுது உன்னிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் சொல்வதை மட்டும் சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. இவ்வளவு காலமாக நீ எதிர்பார்த்தது இவ்வளவு காலமாக எப்பொழுது வந்து சேரும் என்று நினைத்து கொண்டிருந்தது. நீ எதிர்பார்த்து நபரிடமிருந்து உனக்கான மிகப்பெரிய உதவி உன்னை வந்து சேரத்தான் போகிறது. எதை எந்த நேரத்தில் கொடுத்தால் என் பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்களோ அதை கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த விஷயம் உன் கையில் இருக்கும்போது நீ எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைவாய் என்பதை பார்ப்பதற்குத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதற்காக உன்னை நோக்கி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதை தொலைத்து விட்டோம் என்று யோசிக்கின்றாய்? எதை இழந்து விட்டோம் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? எல்லாமே உன் கையில் தான் இருக்கின்றது. உனக்கென்று விதிக்கப்பட்டதை இந்த அப்பன் உன் கையில் உனக்காகவே நிரந்தரமாக ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். மறுபடியும் வருத்தப்படாதே. எதையோ நினைத்து வருத்தப்பட்டு நீ இழந்ததெல்லாம் போதும். சில விஷயத்தில் என்ன நடக்குமோ அது நடக்கும் என்று அதை கடந்து விட்டு பார். நீ கவலை இல்லாமல் தான் வாழ்வாய். கவலையை நிலையாக உன் மனதில் வைத்து கொண்டே இருந்தால் அடுத்தடுத்த போகின்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எப்படி உன் மனதை நீ தெளிவாக்கிக் கொள்வாய்? எப்படி உன்னையே நீ தைரியப்படுத்திக் கொள்வாய்? அதனால்தான் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே, தைரியமும் விஷயமும் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்குமே வருத்தமே பட வேண்டும். நீ இப்பொழுது உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று தெரியுமா? எனக்கு தேவைப்படும் நேரத்தில் எனக்கான உதவிக்கு யாருமே இல்லையே என்று தானே யோசிக்கிறாய். அது எப்படி உன்னை தன்னந்தனியாக நற்றாற்றில் அப்படியே விட்டுவிடுவேனோ என்று யோசிக்கிறாயா? நான் நினைப்பது என்னவென்று உன்னிடம் சொல்லட்டுமா? என் பிள்ளையே, நீ உதவி என்றவுடனே என் கரத்தை தூக்கி நான் உன்னை இங்கு காப்பாற்றுவேன், அது உண்மைதான். ஆனால் எப்படியும் உனக்கான விஷயத்தில் ஆணி வேறு எதுவென்று புரிந்து கொண்டால்தானே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறையை நீயாகவே கண்டுபிடிப்பாய். அதனால் அத்தான் சிறிது காலம் காத்திருந்தேனே தவிர என் பிள்ளையை தவிக்கவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதும் கிடையாது. ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். எது உன்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் விதித்திருக்கின்றேனோ அது எங்கே எப்படியானாலும் சரி உன் கைகளில் வந்து சேர்வது என்பது என் சத்திய வாக்கு. அது இந்த கணக்கம்பட்டியின் சத்திய வாக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? இது எனக்கானது தான் என்று புலம்பிக் கொண்டு இருப்பதை விட அது எனக்கானது என்றால் என் அப்பன் என் கணக்கம்பட்டியான் என் கையில் ஒப்படைப்பான் என்று முடிவை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. இந்த அப்பன் கணக்கம்பட்டியானிடம் ஒப்படைத்து விடு. சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்காக நானே உனக்காக உன்னை தேடி வந்திருக்கும் போது எதற்காக வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? நான் தருவேன் என்று சொல்லிவிட்டால் சொன்னது சொன்னபடி தான் பலிக்கப் போகிறது. என் சத்தியத்தின் தன்மையை உணர்ந்து கொண்டுதானே நான் அழைத்தும் அழைக்காமலும் நீ வந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு சிறிதளவேனும் கிடையாது. சின்ன விஷயத்திற்கெல்லாம் நீ அழுது தவித்து கொண்டு இருந்தால் உன் வேலை முடங்கிக் கொண்டுதான் இருக்கும். உன் நேரம் வீணாகி கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் விட்டு இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ, இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த வேளையில் முழு முயற்சியாக நீ இறங்கிப்பார். சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கை இங்கு வளமாகத்தான் போகிறது. எவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்காக இந்த அப்பன் கணக்கம்பட்டியான் நான் உனக்காக இங்கு காத்திருக்கின்றேன் தெரியுமா? அதையெல்லாம் விட்டு விலகி போனவர்களை பற்றியும் எதற்காக என் பிள்ளையே இங்கு நம்பிக்கை இல்லாமல் உன் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இங்கு பேசிக்கொண்டே இருக்கின்றாய்? மனம் போன போக்கிலே இவ்வளவு காலமாக செயல்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் நான் எப்பொழுது உன் வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்தேனும் அன்று முதலே உன் நம்பிக்கைக்கு
வாழ்க்கைக்கு வழி பிறந்து விட்டது. உன் வாழ்க்கைக்கான களம் கிடைத்து விட்டது. போராடி போராடி வாழ்க்கையே முடிந்தே விடுமோ என்று யோசித்த நாளை தாண்டி இனி என் வாழ்க்கையை நான் வாழப் போகிறேன். என் சந்தோஷத்தை என்னவென்று புரிந்து கொண்டேன். என் சந்தோஷத்தை அனுபவிக்க நான் தயாராகி விட்டேன் என்று நீ முழுமையாக உணரும் காலம் வந்து விட்டது. உனக்கானதை உன்னிடத்தில் நீ தொலைத்து விட்டேன் என்று யோசிப்பதை விட அந்த தொலைத்ததையும் தாண்டி இப்பொழுது உன்னிடத்தில் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதை வைத்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். உன் சோதனைகளை போக்கி உன் நிம்மதியான வாழ்க்கைக்குத்தானே நான் இவ்வளவு காலமாக அடித்தளமிட்டு கொண்டு இருந்தேன். நீயோ நினைக்கலாம், இவ்வளவு காலமாக சோதனையை மட்டும்தானே தந்து கொண்டு இருக்கின்றீர்கள், இன்னுமா என்னை செதுக்கவில்லை என்று. என் தங்க பிள்ளையே, நேர காலத்தை குறித்து விட்டேன். இனியும் நான் காலம் தாழ்த்த போவதே இல்லை. உனக்கான வெற்றி செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாமே விதிப்படித்தான் நடக்கிறது என்று நீ ஒதுங்கிக் கொண்டே இருக்காது. என்ன வேண்டும் என்பதில் நீ உணர்ந்து கொள். அல்லது பிள்ளைதானே பால் குடிக்கும் என்பார்கள். அதுபோலத்தான் பசித்தால் மட்டும்தான் தனக்கான உணவை தான் அங்கு எடுத்து சாப்பிட முடியும். அதுபோலத்தான் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் உனக்கு என்ன தேவை என்று நீ முடிவெடுத்து கொண்டால்தான் அதற்கான போராட்டத்தை முன்னெடுக்க முடியும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் ஓய்ந்தே விட்டால் இதற்கு மேல் என்னால் முடியவே முடியாது அப்பனே, என்னை சோதிக்காதே என்று நீ சொல்லிவிடாதே. சோதனையை தாங்கக்கூடிய சக்தியும் மன வலிமையும் எனக்குள் நீ தந்து விட்டால் நான் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் இங்கு கொண்டு வந்து விடுவேன் என்பதில் உறுதியாக இரு. என் பிள்ளைகள் எப்பொழுதும் மனதைரியமானவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் சில விஷயங்கள் உனக்கு இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது. என் கூட என்னப்பன் இருக்கிறானோ இல்லையோ என்று கூட சில சமயம் உனக்கு சந்தேகங்கள் எழுந்து கொண்டு இருக்கலாம். அந்த சந்தேகங்களை எல்லாம் விட்டுவிட்டு கேள்விகளை தேடிக்கொண்டு இரு. என் பிள்ளையை கேள்விகளை கேட்டுக்கொண்டு இரு. சர்வ நிச்சயமாக அந்த கேள்விக்கான பதிலாக நானே உன் கண் முன்னாடி வந்து உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன். நீ வெற்றி கனியை ரசிப்பதற்கு இங்கு தயாராகிவிட்டாய். உன்னோடு உனக்கான சந்தோஷமான செய்தி எதுவோ, மகிழ்ச்சியான செய்தி எதுவோ அதை நீ அங்கு அனுபவிக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்து விட்டது. முன்பெல்லாம் மற்றவர்கள் உன் மீது வெறுப்பாக இருந்து கொண்டு இருந்தார்கள். இனி அந்த நிலையெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை உன் கையிலே கொடுப்பதென்று நான் உறுதி ஏற்றி விட்டேன். மற்றவர்களை பற்றியும் மற்ற சூழ்நிலை பற்றியும் நீ வருந்தவே தேவையில்லை. ஏனென்றால் உன் சூழ்நிலை உருவாக்குவதும் நானே, உன் சூழ்நிலையின் முடிவை அறிவிப்பதும் நானே. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதும் என் கையில் நீ வைத்திருக்கும் போது எப்படி ஆகுமோ ஏதாகுமோ என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். எப்படி ஆனாலும் சரி, ஏதானாலும் சரி, உன் வாழ்க்கையின் பயணத்தை என்னோடு நீ இங்கு தொடர்பு படுத்தி விட்டாய். இனி யார் நினைத்தாலும் சரி, என் பிள்ளையே, என்னிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னதுதான். நான் உனக்கு தருவேன் என்று சொன்னதுதான். சத்தியத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளை வாழ்க்கை முழுவதும் இனி நல்லதாகவும் நல்ல விஷயமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் தான் மாறப்போகிறது. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க வளமுடன்.